வணக்கம். நான் கோபால் சமுத்திரத்துல கொத்தரங்குளம் கிராமத்துல இருந்து எங்க ஊர் மக்களோட நான் வந்திருக்கேன். நான் வார்டு கவுன்சிலர் பிரபாரதி. அதாவது என்னன்னா, எங்க ஊருக்கு மேல்புறம், அதாவது ஊரை ஒட்டினாப்புல இருக்கிற குப்பை மேட்டுல வந்து அவங்க என்ன தண்ணி நீர் ஆதாரம் உள்ள இடத்துல வந்து அழிச்சு அதுல வந்து குப்பை மேடா ஆக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த நீர் ஆதாரம் வந்து 6 அடிக்கு கீழே இருக்கு. இப்ப வந்து அது குபேரம் மாதிரி பெரிய ஒரு மலை மாதிரி கொண்டு வந்து அன்னைக்கு தீப்பற்றி எரிஞ்சது. இது வந்து 2-3 தடவை இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஊர் மக்கள் மூச்சு தாங்க அவதிப்பட்டு அவங்க வந்து ஏற்கனவே பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அந்த பெட்டிஷனுக்கு எந்தவித நடவடிக்கையும் டிபார்ட்மெண்ட் எடுக்கல. அது மாதிரி கலெக்டர் பெட்டிஷனும் கொடுத்துருக்காங்க எங்க மக்கள். அதுக்கும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இந்த இடத்துல என்னன்னா, எனக்கு பஞ்சாயத்து மூலமா திடக்கல்வி மேலாண்மைன்னு சொல்லிட்டு அவங்க உள்நுழைவு பிரிவுங்கிற ஒரு பகுதியை கொண்டு வந்து நிரந்தரமா அந்த இடத்துல அவங்க எந்தவித தீர்வும் காணாம நிரந்தரமா அந்த இடத்துல குப்பை மேடை ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக கலெக்டர் ஆபீஸ்ல வந்து அவங்க தீர்மானம் நிறைவேற்றி உள்ள கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி எங்க பஞ்சாயத்துல என்ன நடக்குன்னா, வார்டு கவுன்சிலர்கிட்ட முதலே வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, கையெழுத்தை வாங்கிக்கிறாங்க. என்ன தீர்மானம் எழுதிருக்காங்கன்னு எங்கிட்ட காட்டுறதே இல்லை. இந்த பிரச்சனை ஏற்கனவே ஊர்ல வந்து மூச்சு திணறல் அடிக்கடி வருது. புகையை அவங்களே வச்சு விட்டுட்டு அவன் பண்ணா தீய கொளுத்தான், இவன் பண்ணா அப்படின்னு சொல்லி மக்கள் மேலதான் அந்த பிரச்சனையை வந்து திணிக்காங்களே ஒழிய அவங்க பண்ற தவறை வந்து மறைக்கிறதுக்கு இவ்வளவு பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு அன்னைக்கு தீ எரியறப்போ பஞ்சாயத்துல இருந்து இன்னும் அலுவலக ஊழியர்கள் சொல்லிட்டு கீழே உள்ளவங்க தான் வந்தாங்களே ஒழிய இன்னும் உயர் அதிகாரிகள் யாரும் வந்து அதை வந்து பார்வையிடல. அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இவங்க ஆர்ஐ மேடம் வந்து பார்வையிட்டு அவங்க எங்களுக்கு சார்பா இதுக்கு நாங்க ஒரு தீர்வு சொல்றோமான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா ஈவோவோ அல்லது பிரசிடென்ட்டுக்கு போய் நாங்க பஞ்சாயத்து அலுவலகத்தை போய் கொஞ்சம் ஊர் மக்களும் போய் வந்து சத்தம் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டும் ஒரு சில கவுன்சிலரும் வந்து அதை பார்வையிட்டாங்க. எங்களுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு அப்படின்னு எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அந்த 2 ஏக்கர்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துல இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் குப்பை கூலங்களை போடக்கூடாது. ஏன்னா அந்த குப்பை எரியறப்போ அதுல இருந்து வரக்கூடிய புகையானது ஊர்ல இருக்கிற பொதுமக்களுடைய குழந்தை முதல் வாலிபர்கள் முதல் முதியவர்கள் வரையும் உடம்பெல்லாம் ஸ்கின் எல்லாம் ஒட்டி சுவாசம் விடுறப்ப அந்த மூச்சுத்திறன் ஏற்பட்டிருக்கு. அன்னைக்கு நாங்க வந்து ஆம்புலன்ஸ் அனுப்பினோம். அது ஒருத்தர் வந்து வேறு பக்கத்துல இருந்தனால அவருக்கு பிரச்சனை அனுப்பிட்டாங்க. நான் ஊருக்குள்ள போக சொன்னேன், ஆம்புலன்ஸ் அது போக மறந்து வந்துட்டாங்க. ஆனால் இன்னும் எங்க மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க போய் யாருமே இன்னும் எங்களுக்கு இனிமே இந்த குப்பை எங்க ஊரை சுத்தி எந்த இடத்துலயும் போடக்கூடாது மாற்று ஏற்பாடு பண்ணி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மறுபடியும் எங்க ஊரை பக்கத்துல இன்னொரு கீழ்ப்புறம் உள்ள நீர் ஆதாரம் உள்ள ஒரு இடத்துல மறுபடியும் வந்து குப்பையை கொட்டுறாங்க. எங்க சொன்னது ஊருக்கு எல்லையை விட்டு நாங்க வேற ஒரு ஏரியா போட போறோம் அப்படிதான் சொன்னாங்க. ஆனா மறுபடியும் எங்க ஊரை செஞ்சேதான் அவங்க போடுறாங்களே ஒழிய அவங்க ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு எதுவுமே காண மாட்டாங்க. நாங்க அடுத்த கட்டம் என்னன்னா, உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுவோம். எங்க ஊர்ல கருப்பு கொடி கட்டுவோம். கண்டிப்பா ஊருக்கு எல்லைகளே யாருமே வரக்கூடாது. ஏன்னா எங்க மக்களுடைய உயிர் வந்து பெருசா இல்லாதப்போ எப்படி வந்து அவங்களுக்கு எங்களுடைய ஓட்டுகளும் எங்களுடைய மக்களுடைய உழைப்புகளும் எங்க மக்களுடைய அந்த தொண்டர்களா இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் சார்ந்து அந்த ஊர்ல மக்கள் இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் கட்சியில உள்ளவங்க இல்ல. அப்படி இருக்கிறப்போ அந்த டைம்ல வந்து அரசியலுக்கு மட்டும் அவங்கள ஓட்டு வங்கியா மட்டும் பாக்காங்களே ஒழிய எங்க மக்களுடைய உரிமைகளையும் அவங்களுடைய உயிருக்கும் எந்த விதமான பாதுகாப்பும் யாருமே கொடுக்கல. அதுக்கு சொல்யூஷன் நாங்க இப்ப வந்து கலெக்டர் பார்க்க வந்திருக்கோம். இவங்க கண்டிப்பா இதுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்கிற ஒரே நம்பிக்கையில தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இந்த 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 குப்பை மேடானது இனிமேல் எங்க ஏரியால எதுவுமே வரக்கூடாது. அதே நான் வந்து வார்டு கவுன்சிலர் பிரபாரதி, 10வது வார்டு. நன்றி.